ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராமு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலை பார்க்க போகிறது ஒரு vlog தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து தென்காசிக்கு சுற்றி பார்க்குறதுக்காக போயிட்டு வந்திருந்தோம். அந்த கோவிலோட முன்னாடி தான் இன்றைக்கி நின்றுக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், இது என்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, நம்ம தென்காசி கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி நடக்குது அப்படிங்கிறத பெரிய போஸ்ட்டாக ஒட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இதுதான் தென்காசி கோவில், காசி விஸ்வநாதர் கோவில் இருக்குது பாருங்கள். அந்த கோவிலோட சுற்று வட்டாரம் இது தான். பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா இது ஈவினிங் டைமில் நாங்கள் எடுத்திருந்தோம். கோவில் நடை 4 மணிக்கு தான் திறப்பாங்க. அதனால் மக்கள் எல்லாமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது மகா கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு தான். இங்கே பாருங்கள், கோவிலோட கோபுரத்தை பாருங்கள், எவ்வளோ பெருசாக ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இது இப்போ நல்லா பெயிண்டிங்லாம் அடிச்சிட்ருக்காங்க கும்பாபிஷேகத்துக்காக. இங்கே பாருங்கள், அது பக்கத்தில் உள்ள கடைகளுக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம். சரி, அப்படி அதை கொஞ்சம் ஒரு வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், கண்ணாடி ஜார் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஐட்டங்கள். இது நமக்கு எல்லாமே ரொம்ப சீப்பாக தான் இருந்தது. சின்ன சின்ன கண்டெய்னராக இருந்தது. இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய பாக்ஸ் 80 ருபீஸ் போட்டிருந்தாங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. எதை எடுக்கலாம், இது வேண்டான்னு தெரியலை, அந்தளவுக்கு இருந்தது. இது என்னடா கை மாதிரி ஏதோ ஒன்று காட்டுதாங்கன்னு பார்க்காதீங்க. இது பார்த்திங்கன்னா முதுகு சொரியறதுக்காகவே இப்படி ஒரு இது இப்போ ஒன்று வச்சுருக்காங்க. இது உங்களுக்கு தெரியுமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இது நம்ம துணி துவைக்கிற ப்ரஷ் எல்லாமே வச்சுருக்காங்க. இதில் என்னோடய பொண்ணுக்கு ஒன்று நான் வாங்கி கொடுத்து விட்டேன். இது இஞ்சி பூண்டு எல்லாம் திருவக்கூடியது. இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கு கைக்கு அடக்கமாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த பிளேட் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. எப்போதுமே பிளாக் கலரில் உள்ள பிளேட் ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த பவுல் பார்க்குறதுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது பீங்கான் இல்லை, பிளாஸ்டிக்கும் இல்லை, ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுமே இருந்தாலுமே நம்ம கடையில் சொல்லிவிட்டு நாங்கள் வீடியோ எடுக்கலை. அதனால் சின்ன சின்னதாக டக்குன்னு வீடியோ எடுத்தோம். இது பார்த்திங்கன்னா டம்ளர் செட்டு தான். டம்ளர் கவுத்தி வைக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டு தான் அது. நான் இப்போ காமிச்சது. இது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இது ஜூஸர் எல்லாமே வரிசை அடுக்கி வச்சுருந்தாங்க. இந்த கண்டெய்னர் ரொம்ப சூப்பராக இருந்தது. இங்கே பாருங்கள், பிளாஸ்டிக் ஐட்டங்கள் இது எல்லாமே நம்ம வீட்டுக்கு தேவையான அந்த கூடை அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் இது எல்லாமே ஆயில் கேன் வரிசை அடுக்கி வச்சுருந்தாங்க. இது ரொம்ப ரொம்ப பார்க்குறதுக்கு சூப்பராக அந்த உப்பு போட்டு வைக்கக்கூடிய ஜாடி, அதாவது பீங்கான் ஜாடின்னு சொல்லுவாங்க பாருங்கள். உப்பு, ஊறுகாய் அதெல்லாம் இதில் போட்டு வச்சா தான் கெட்டு போகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயினாக ஊறுகாய் இதில் போட்டு வச்சா கெட்டு போகாமல் இருக்கும். இது எல்லாமே பிளாஸ்டிக் ஐட்டங்கள். கிட்டத்தட்ட இதில் ஆயில் ஊற்றக்கூடிய கேன் ரொம்ப அதிகமாக நல்லா அழகாகவே இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய ஆயில் கேன் ஒன்று இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இது என் பொண்ணு வாங்க அப்படின்னா இதோட கொஞ்சம் சின்ன சைஸாக வாங்கினா நமக்கு எதுக்கு, அதெல்லாம் நமக்கு வீட்டில் இருக்கிறதே போதும் அப்படின்னாச்சு. இங்கே பாருங்கள், அந்த கண்டெய்னர் நான் ஃபஸ்ட்டு பாக்ஸில் இருக்கிற மாதிரி காமிச்சேன். இப்போ தனியாக எடுத்தே காமிச்சிருக்கேன். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இது கட்டிங் போர்டு. பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். எங்கள் வீட்டில் இருக்குது கட்டிங் போர்டு, ஆனால் சிம்பிளாக உள்ளது தான் இருக்குது. இது கிளாஸு ரொம்ப சூப்பராக இருந்தது. என்னோடய பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் பார்த்துட்டு அதே இடத்துல திருப்பி வச்சுட்டா. எதுவுமே பெருசாக ஒன்றும் வாங்கலை. இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ஆயில் கேன் எல்லாமே பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு அதே இடத்த மூடி வைக்கிற மாதிரி ஒரு மூடியும் அதில் கொடுத்துருந்தாங்க. இந்த உப்பு ஜாடி எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இங்கே பாருங்கள், இது பழங்கள்லாம் வைக்கக்கூடிய ஒரு கூடை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லா திங்ஸுமே எதை நம்ம வாங்க எதை வேண்டான்னு சொல்ல அப்படின்னு தெரியலை. அந்தளவுக்கு அந்த கடைக்குள்ளே போன உடனேயே பார்க்குறதுக்கு எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது. இங்கே பாருங்கள், இந்த ஊறுகாய் ஜாடி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இது நல்லா இந்த கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். 190 ருபீஸ்னு போட்டிருந்தாங்க. பரவாயில்ல, ஒருத்துங்கிற மாதிரி தான் இருந்தது. இது நம்ம கிச்சன் ஐட்டம் உள்ள ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், இட்லி கொப்பரையெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த பாத்திரம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். கொஞ்சமாக சோறு வடிக்கிறதுக்கெலாம் நல்லாயிருக்கும். இது மினி இட்லி அந்த கொப்பரை வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இது ஒரு அலுமினிய கடாய் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு மேலே மூடியும் வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது.
பார்க்குறதுக்கே ஒன்று வந்து ரொம்ப அமேசிங்காக ரேட்டு வந்து பரவாயில்ல, ரீசனபிளாகவும் இருந்தது. ஒரு சில ஐட்டங்கள் வந்து கொஞ்சம் ரேட்டு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. இது வந்து குழந்தைகளுக்கு தேவைப்படக்கூடிய வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே இருந்தது. இங்கே பாருங்கள், மறுபடியும் வந்து தென்காசி கோபுரத்தை தான் வந்து உங்களுக்காக காமிச்சிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. தென்காசி சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலை வந்து சுற்றி பார்த்துட்டு போங்க. காசி விஸ்வநாதர் டெம்பிள். இங்கே பாருங்கள், இப்போ கோவிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இந்த ஹோட்டலில் தான் வந்து நாங்கள் வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். வியூவர்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.